இன்று பல கோவில்களில் மாறி இருந்தால் கூட இன்றும் திருநெல்வேலியில் அப்படிப்பட்ட கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்கள்லாம் அதாவது முறைப்படி கட்டப்பட்ட அந்த ஆலயங்கள் கோவில்களில் ஒரே டைல்ஸை போட்டு அது இது இதெல்லாம் கூடவே கூடாது. அதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். தெரியுதா? இப்போ கொடி மரத்துக்கிட்ட விழுது நமஸ்காரம் பண்ணிட்டு இடதுக்கு பக்கம் வந்து நடக்கிறோம். நடக்கும் பொழுது ஏன் மெல்லமாக நடக்க முடியாது சொல்லியிருக்கு இந்த ஆகம வழிபாடுகளில் இதெல்லாம். அப்படின்னாக்க நம்ம காலில் செருப்பு இல்லாமல் தான் நடக்கிறோம். தெரியறதா? மறுபடியும் சொல்கிறேன், கீழே டைல்ஸ் இல்லை, நிஜமான அந்த பாதை தரை. அது எப்படி தெரியுமா அமைச்சிருப்பார்கள் அவர்கள்? இது அந்த காலத்து செங்கல். அதாவது அந்த செங்கல்லாம் இந்த கடைகள்லாம் கிடைக்காது, இதுக்குன்னே உருவானது. அதை தண்ணியில் போட்டிங்கன்னாக்க நல்லா இவ்வளோ விறுசுறுப்புன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய செங்கலை நீங்கள் தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா முதக்கும். இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டால் கூட தண்ணிக்குள்ளே போயிடுறது. ஆனால் இவ்வளோ பெரிய செங்கலை அது மிதக்கின்றதுன்னா அப்போ அதில் ஏதோ இருக்குது. தெரிகின்றதா? அதில் கொஞ்சம் சுட்டது சுடாதது, சிலது கருப்பு படிஞ்சிருக்கும், அதெல்லாம் இருக்குது.